அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு தமிழ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அணிகள் வகைகள், அணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அணி அப்படின்னா என்னன்னா, செயலில் கருத்தை அழகுபடுத்துவது அணி அப்படின்னு எனப்படும். அப்ப அணினா என்ன பொருள் அப்படின்னா, அணினா அழகு. ஓகேங்களா? முன்னோர்கள் காலத்துல, அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பானா, அணினா என்னன்னா ஒரு அழகுக்காக ஒரு செயலை ஏற்றாங்க அப்படின்னா அழகுக்காக ஒரு சில வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அது எந்த விதமான வார்த்தைகளை சேர்த்தாங்க அப்படின்றத பொறுத்து அணிகளை நம்ம நிறைய வகைப்படுத்துவோம். ஓகேங்களா? இதுல நிறைய அணி இருக்கு. ஓமை அணி, உருவகணி, சொல்பொருள் பின்வரு நிலை அணி, இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அது ஒன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, ஓமை அணி. ஊமை அணி அப்படின்னா என்னன்னா, ஒரு வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணி பேசுறது. ஓகேங்களா? இது வேறு அது வேறு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு பேரு தான் என்னது, ஊமை அணி. இங்க பாருங்க, மலர் பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப மலர் போன்ற பாதம் அப்படின்றது இங்க பொருளா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது நடுவுல கொடுத்துருக்கிறது ஓம உருபுகள். ஓகேங்களா? முன்னாடி கொடுத்துருக்கிறது ஓமை, பின்னாடி கொடுத்துருக்கிறது உவமேயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஓமை அணியில என்னன்னா, முதல்ல கொடுத்துருக்கூடிய வார்த்தைகள் உவமை, இடையில இருக்கக்கூடியது ஓம உருபுகள், கடைசியில கொடுத்துருக்கிறது என்னன்னா உவமேயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஊமை அணியில வேற என்னென்ன ஓம உருபுகள் வந்தா அது ஊமை அணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, அற்று, தற்று, இது எல்லாமே என்னதுன்னா ஓம உருபுகள். இந்த வார்த்தைகள் எங்கேயாவது ஒன்று இடம்பெற்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஓம உருபுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அது ஓமை அணி அப்படின்றத நம்ம பொருள் கூறணும். ஓகேங்களா? இதுல பாருங்க, வேற என்ன எடுத்துக்காட்டு, இங்க பாருங்க, இன்னொரு கொடுத்துருக்காங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன, அற்று, தற்று. இங்க தற்று வருதுங்களா? ஓகேங்களா? அப்ப இதனால என்ன அணி அப்படின்னா ஓமை அணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, உருவகணி. உருவகணின்னா என்னன்னா, இது வேற அது வேறெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்றதுக்கு பிறகு என்னது, உருவகணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இன்சொல் விளைநிலமோ ஈதலே வித்தாக வன்சொல் களை கொட்டி வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி. ஓகேங்களா? இங்க என்னன்னா, ஓமை ஓமேயம் என்று இரண்டும் ஒன்றே. அங்க ஓமை வேறு ஓமேயம் வேறு. ஓகேங்களா? ஆனா இங்க என்னன்னா, ஓமேயம் ஓமேயம் ஒண்ணுதான், அது வேற இது வேற எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு உருவகணி. ஓகேங்களா? இங்க பாருங்க, பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. இதுல இன்சொல் நிலமாகவும், ஓகேங்களா, இது அப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க. இன்சொல்லை நிலமாகவும், வன்சொல்லை கலையாகவும், வாய்மை எருவாகவும், அன்பு நீராகவும், அறம் கதிராகவும் உருவகப்படுத்தணும். ஒரு சொல் இன்னொரு சொல்லா சொல்லியிருக்கிறாங்க. இதை இதுதான், அது அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க? அங்க ஓமை அணியில ஓமை வேறு ஓமேயம் வேறு. இங்க ஓமை ஓமேயம்ன்றது ரெண்டு வேற வேறெல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது, உருவகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பின்வரு நிலையணிகள். இதுல நிறைய இருக்கு. சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றது. நம்ம சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல் நிறைய இடத்துல இடம்பெற்று இருக்கும், அது வேறு வேறு விதமான பொருட்களை தந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல் பின்வரு நிலையணி. பொருள் பின்வரு நிலையணினா வெவ்வேறு சொற்கள் இருக்கும், அந்த வெவ்வேறு சொற்கள் எல்லாமே ஒரே விதமான பொருட்களை தான் தரும், அதுக்கு பேர் என்னதுன்னா பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து சொல் பொருள் பின்வரு நிலையணின்னா என்னன்னா, நிறைய சொற்கள் வரும், அந்த நிறைய சொற்களும் வந்த சொற்களே வந்த பொருட்களே மீண்டும் வருது, என்ன பேருனா சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டோட தெளிவா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா, முன்னர் வந்த சொல்லே பொருளோ மீண்டும் மீண்டும் வருதிலே பின்வரு நிலையணி ஆகும். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா பின்வரு நிலையணி. ஓகேங்களா? அது சொல் வந்துச்சுன்னா என்ன, பொருள் வந்துச்சுன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, சொல் பின்வரு நிலையணி. துப்பார்க்கு துப்பாய, துப்பார்க்கு துப்பாய தூவுமலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க துப்பு என்ற சொல் அடிக்கடி இடம்பெற்றுள்ளது, அந்த சொல் அடிக்கடி இடம்பெற்றுள்ளது, ஆனா பொருள் வேற வேறையா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, துப்பார்க்கு அப்படின்னும் பொழுது உண்பவருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம், துப்பு அப்படின்னும் பொழுது நல்ல அப்படின்றத எடுத்துக்கிறோம், அல்லது நன்மைன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து துப்புன்ற இன்னொரு இடத்துல இடம்பெற்றும் போது உணவு அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப துப்புன்றது ஒரே ஒரு சொல் தான், ஆனா நம்ம எடுத்துக்கிற வார்த்தைகள் வெவ்வேறு விதமா இருக்கு. ஓகேங்களா? ஒரே சொல் தான், ஆனா என்ன இருக்கு, வேறு வேறு பொருட்களை வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னா சொல் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பொருள் பின்வரு நிலையணி. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரே ஒரு விதமான பொருட்களை தான் தரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னன்னா பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த செயல்களில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன, இதெல்லாம் என்ன விதமான பொருட்களை வருதுன்னா ஆகிய சொற்கள், இந்த எல்லா சொற்களுமே மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருட்களை மட்டும்தான் வருது. ஓகேங்களா? அப்ப பொருள் பின்வரு நிலையணினா என்னன்னா,
வெவ்வேறு சொற்கள் இருக்கும். அந்த வெவ்வேறு சொற்களுக்கு ஒரே விதமான பொருட்கள் தான் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா என்னன்னா, முன்னர் வந்த சொல்லும் பொருளும், முன்னர் வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் அந்த சொல்லும் பொருளும், அதே சொல்லும் பொருளும் அடிக்கடி வெவ்வேறு இடத்துங்களில் இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது சொல் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப சொல் பின்வரு நிலையணி என்னன்னா, ஒரே சொல் வெவ்வேறு விதமான பொருட்களை தரும். பொருள் பின்வரு நிலையணினா வெவ்வேறு சொல் ஒரே விதமான பொருட்களை தரும். இது பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணினா வெவ்வேறு சொற்கள் பொருட்கள் வந்து அடிக்கடி வர்றதுக்கு பேர் தான் என்னது, சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கே. ஓகேங்களா? இக்குறள் பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, வஞ்சப்புகழ்ச்சி அணி. இந்த வஞ்சப்புகழ்ச்சி அணின்னா என்னன்னா, புகழ்வது போல பழித்தல், பழிப்பது போல புகழ்தல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்தா உங்களுக்கு புரியும். தேவரணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். கயவர்கள்னா யாரு? திருடர்கள். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சொல்லிட்டு இது புகழ்வது போல பழிப்பது. ஓகேங்களா? கயவர்கள் திருடர்கள் வந்து யாருன்னா தேவரை கூட ஒப்பிடுவோமா? ஆனா ஒப்பிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அவங்கள வந்து ஓட்டுறோம். ஓகேங்களா? இங்க என்னன்னா, புகழ்வது போல அவங்கள முதல்ல வந்து புகழ்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா அவங்களை என்ன பண்றோம், நம்ம பழிக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு பொருள். அடுத்து பாருங்க, பாரி பாரி என்று பல ஏந்தி ஒருவர் புகழ்வர். இந்த பாடல் வரியில பாருங்க, புலவர் பலரும் பாரி ஒருவனையே மகிழ்கின்றனர். புலவர், எல்லா புலவரும் யாரை மட்டும்தான் மகிழ்றாங்கன்னா பாரியை மட்டும்தான் புகழ்றாங்க. ஓகேங்களா? வேற யாரையும் புகழல. அந்த பாரி மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது பண்றாரு. மாரின்னா மலை, அந்த மலையும் நம்மளுக்கு நல்லது தானே பண்ணுது. இங்க வந்து என்னதுன்னா பழிப்பது போல புகழ்தல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து என்னன்னா, பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகரான கொடுப்பவர் எவரும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப அணிகள்னு வரும்போது இங்க என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஓமையணி, அதுல பார்த்திருக்கோம் அந்த போல புரை அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா ஓமையணி. அடுத்து வந்து உருவகணி. உருவகணின்னா என்னன்னா, இது அதுவும் வேறு இல்லை, ஓமையும் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது வந்து உருவகணி. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன பார்த்தோம்னா, பின்வரு நிலையணிகள் பார்த்தோம். முதல்ல வந்து சொல் பின்வரு நிலையணி, அடுத்து பொருள் பின்வரு நிலையணி, அடுத்து சொல் பொருள் பின்வரு நிலையணி, அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்திருக்கோம். அனைவருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.